இயற்கையில் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு புதினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டு வகையைச் சேர்ந்த புதினா தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்கு ஏன் இந்த பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக புதினாவை நம்ம கசந்து நுகர்ந்து பார்த்தால் எந்த ஒரு வகையான சுகந்த மனம் ஏற்படுகிறதோ, அதே போல் இந்த காட்டு புதினா இலையை கசந்து நுகர்ந்து பார்க்கும்போது நமக்கு மிக சுகந்தமான ஒரு மனம் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த காட்டு புதினாவை பொறுத்தவரையிலும் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு வெற்றிலையை போன்று இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதர் செடி அல்லது கொடி வகை தாவரம்னு சொல்லலாம். மிக அழகான பச்சை நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த காட்டு புதினாவை பொறுத்தவரையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் நோய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற சிறந்த மருந்து அல்லது உணவுன்னு சொல்லலாம். இன்றைக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயிறு தொந்தரவு, அதாவது அசைவ உணவு அதிகமாக சாப்பிடும்போதோ சுகாதாரமற்ற உணவுகளை சாப்பிடும்போதோ அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வயிறுடைய பெருங்குடல் பகுதியில் போய் நிரந்தரமாக தங்க ஆரம்பிக்கிறது. அது நிரந்தரமாக தங்க ஆரம்பித்து அதோட எண்ணிக்கை அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதைவிட கொடுமையானது மலம் கழிக்கும் போது அதிலிருந்து நிறைய உதிரப்போக்கு ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மத்தியம வயது இருப்பவர்கள், அதாவது 25 வயதுக்கு மேற்பட்டவர்களை பாதிக்கின்ற ஒரு வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. அந்த பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீராய்டு சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்து தான் அதை குறைக்கின்ற ஒரு வழக்கத்தை இன்றளவும் நிறைய நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த காட்டு புதினாவிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை பாரம்பரிய மருத்துவ நூல்களில் நிறைய நம்ம பார்க்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, காட்டு புதினாவுடைய சாறை எடுத்து அதை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த குடிநீர் ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு பின்பு சாப்பிட வேண்டும். ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து இந்த காட்டு புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு குடிநீரை சாப்பிடும்போது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய் காரணிகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறி இருப்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு, அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு மன அழுத்தம் இன்றைக்கு மிக கடுமையாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மன அழுத்தம் நமக்கு அதிகமாகிறதோ அந்த நேரங்களில் உடலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நரம்பு தூண்டப்படுகிறது. அது தூண்டப்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே மலம் வருவது போல் ஒரு நிலைமை உண்டாகும். ஆனால் டாய்லெட் போய் அவங்க மோஷன் போக முயற்சி பண்ணால் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. இந்த ஐபிஎஸ் எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோய் இருப்பவர்கள் காலை அலுவலகத்துக்கு செல்வதற்கோ திருமண விழாவுக்கு செல்வதற்கோ எந்த வகையான விஷயங்களுக்கு வெளியில் செல்வதற்கு கூட ரொம்ப அச்சப்படுவார்கள். அந்த அளவுக்கு மனதளவில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் இந்த ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மருத்துவத்தில் இதற்கு கிரஹணி நோய் அப்படின்னு பெயர். இந்த கிரஹணி நோய்க்கு மிகச் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த காட்டு புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த குடிநீர். காட்டு புதினாவுடைய இலைகளை நன்றாக அரைத்து எடுக்கின்ற சாறு ஒரு 3 மில்லி அளவுக்கு, நன்றாக நீர் விட்டு அரைத்த மோர் ஒரு 100 மில்லி அளவுக்கு, இது இரண்டையும் ஒன்றாக கலந்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட்டால் கூட மிக வேகமாக இந்த ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைவதை பார்க்கலாம். சமீப காலங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பித்தப்பை நீக்குகின்ற ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மிகவும் பிரபலமாகி வருகிறது. இந்த பித்தப்பை கற்கள் ஏற்படும் போது மருத்துவரிடையே சென்று காட்டும்போது பெரும்பாலான நேரங்களில் அவங்க கற்கள் நீக்குகின்ற அறுவை சிகிச்சை அல்லது பித்தப்பை நீக்குகின்ற அறுவை சிகிச்சையை செய்கிறாங்க. ஆனால் பித்தப்பை நீக்குகின்ற அறுவை சிகிச்சை செய்த பிறகு அந்த நோயாளி அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் எந்த வகையான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு பெரும்பாலான நேரங்களில் கொடுக்கப்படுவதில்லை. அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு இந்த ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய இது சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அதிகமாக ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம்.
நிறைய இளம் வயதினர், அதாவது ஒரு 22 25 வயதுக்குட்பட்டவர்கள் நிறைய பேருக்கு சிறு வயதிலேயே அந்த பித்தப்பை எடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மிக கடினமான சில பிரச்சனைகளை அது உண்டாக்கி விடுகிறது. குறிப்பாக சீரணமற்ற உணவு பிரச்சனை, சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய புரதச்சத்தோ கொழுப்புச்சத்தோ இது சம்பந்தப்பட்ட பொருட்கள் சிறிது கூட உடலில் செரிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அது ஏற்படும் போது நாளடைவில் பார்த்திங்கன்னா உடல் எடை மிக கடுமையாக குறைய ஆரம்பிக்கும். உடல் அசதி, மனதில் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல், எப்பொழுதுமே பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபப்படுவது, எரிச்சல் அடைவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வர தோன்றும். நிறைய இதில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் யாராவது ஒருத்தர் ஒரு மருத்துவரிடையே செல்லும்போது அவங்க யாருமே இதற்கும் பித்தப்பை அறுவை சிகிச்சைக்கும் தொடர்பு படுத்துவது கிடையாது. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, போய் சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மனநலம் சம்பந்தப்பட்ட மருத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு உபத்திரவமான ஐபிஎஸ் அல்லது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்க்கு கூட இந்த காட்டு புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. 100 மில்லி மோர், ஒரு 5 அல்லது 10 மில்லி அளவுக்கு காட்டு புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு, இதை ஒன்றாக கலந்து காலை உணவுக்கு முன்பு ஒரு முறை, அதே போல் இரவு படுக்கும்போது ஒரு முறை, இந்த 2 முறை மட்டும் சாப்பிட்டாலே இந்த பிரச்சனைகள் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இந்த காட்டு புதினாவிற்கு கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. நிறைய நாடுகளில் பார்க்குறோம் இன்றைக்கு அசைவ உணவை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அசைவ உணவு சமைக்கும் போதே காட்டு புதினாவை அதை நன்றாக கலந்து சமைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி சமைக்கும்போது அந்த உணவில் இருக்கக்கூடிய உடலுக்கு கெட்டது விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் சேராமல் இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய ஆய்வறிக்கைகள் இன்றைக்கு உறுதி செய்கிறது. எனவே நேயர்களே, காட்டு புதினாவை பொறுத்தவரையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், குறிப்பாக அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஏற்படுகின்ற அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் உடலில் ஏற்படுகின்ற கொழுப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி காட்டு புதினாவை நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில தினங்களுக்கு முன்பு தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரை ஓரங்களில் கண்ட ஒரு காட்சி அனைவரையுமே மனம் நெகிழச் செய்தது, மிகப்பெரிய அளவிற்கு துயரமடைய செய்தது என்று சொல்லலாம். குறிப்பாக தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் அந்த செய்தியை படமாக பார்க்கிற போது ஒரு இனம் புரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்பட்டதை நம்மால் மறுக்க முடியாது. அதாவது நூற்றுக்கணக்கான திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கிய காட்சி, அவை உயிருக்காக போராடிய காட்சி, அவை உயிரிழந்த காட்சி என்பது நம் அனைவரையுமே மிகவும் மனம் நெகிழச் செய்தது. உண்மையில் என்ன நடந்தது இந்த பிராணிகளுக்கு? எதற்காக இந்த திமிங்கலங்கள் இவ்வளவு தூரம் இங்கே கரைக்கு சேர்கின்றன? எதனால் தங்களுடைய உயிரை இழக்கின்றன என்பது அனைவருக்குமே ஒரு புரியாத ஒரு புதிராக இருந்தது. குறிப்பாக மீனவர்கள் அந்த திமிங்கலங்களை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ முயற்சி செய்து சிலவற்றை கொண்டு போய் கடலில் கொண்டு போய் விடுவதற்கு கூட அவர்கள் பெரிய பிரயாசம் எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட 800 முதல் 1000 கிலோவிற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த திமிங்கலங்கள் என்பது மிகவும் எடை மிகுந்தவை, மிகப்பெரிய பிராணிகள். அவை இன்னும் சொல்லப்போனால் கடலில் வாழக்கூடிய ஒரு யானைகளை போன்றவை அந்த திமிங்கலங்கள். அவை இப்படி பரிதாபமாக கரையில் ஒதுங்கி உயிரிழந்த அந்த காட்சி என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே இதுபோன்ற பிராணிகளை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். இதற்கு முன்பும் கூட அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடந்திருப்பதாக சொல்கிறார்கள். 1976ஆம் ஆண்டில் ஒரு முறை அப்படி நடந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியின் போது கூட பல மீனவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால்,
இயற்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் இது போன்ற திமிங்கலங்கள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் பெரிய அளவிற்கு கரை ஒதுங்கி இறப்பதற்கு காரணமாக அமைந்து விடலாம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படி என்றால் இயற்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கின்றன, இவை எதை குறிக்கின்றன என்கிற ஒரு ஆழமான கேள்வி நம் முன்னால் எழுகிறது. ஏனென்றால் அப்பொழுது அந்த மீனவர்கள் அதை பற்றி சொல்லுகிற போது இந்த திமிங்கலங்கள் முன்னொரு காலத்தில் அப்படி கரை ஒதுங்கிய பிறகு கடலில் மிகப்பெரிய மணல் திட்டுகள் உருவாகின, அதன் மூலமாக மீன் பிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் உருவானது என்றெல்லாம் சில மீனவர்கள் சொன்ன செய்திகள் கூட இடம்பெறுகின்றன. சில வருடங்களுக்கு முன்பு, அதாவது 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய சுனாமி தாக்குதல் ஏற்பட்டது. இந்த சுனாமி தாக்குதல் ஏற்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அளவில் திமிங்கலங்கள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி இறந்து கிடந்தன என்கிற செய்தியும் பதிவாகி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இது போன்ற பேரிடர்களுக்கும் கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கோணத்திலும் நாம் இந்த விஷயத்தை ஆராய வேண்டும். ஏனென்றால் இது போன்ற விஷயங்கள் இயற்கையில் இருக்கக்கூடிய அல்லது கடலில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு மாற்றத்தை குறிக்கின்றன என்கிற விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது சில செய்திகள் இதை பற்றி என்ன சொல்கின்றன என்றால், கூட்டமாக திமிங்கலங்கள் கரைக்கு வந்து தற்கொலை செய்து கொள்கின்றன என்கிற ஒரு செய்தியும் கூட சொல்லப்படுகிறது. தற்கொலை என்பது மனிதர்களுடைய அவர்கள் இயல்பாக கான்சியஸ் அல்லது சுய விழிப்புடன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஆனால் பிராணிகள் பொதுவாகவே இயற்கையில் உயிர் வாழ்வதற்காக போராடக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவை, இயற்கையோடு பொருந்தி இருக்கக்கூடிய இயல்பு கொண்டவை, இயற்கையோடு ஏய்ந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவை இறந்து போகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு அதையெல்லாம் இந்த திமிங்கலங்கள் வந்து கரைக்கு வந்து தற்கொலை செய்து கொள்கின்றன என்கிற போன்ற கருத்தாக்கங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு பொருத்தப்பாடுடையது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலுமே கூட இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்பாக படிக்கக்கூடியவர்களுக்கு அவற்றை பற்றி தொடர்ந்து ஆர்வமுடையவர்களுக்கு தெரியும், திடீரென கூட்டமாக பாறைகளில் வந்து மோதி மீன்கள் இறந்து போகிற சம்பவங்களும் கூட நடந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் இயற்கையில் வந்து புரிந்து கொள்ள முடியாத பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வேறு சில காரணங்களையும் நாம் இங்கே பேசித்தான் ஆக வேண்டும். இந்த திமிங்கலங்கள் இந்த அளவிற்கு கரையொதுங்கி இறந்துபடுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று சொல்கிற போது 2 முக்கியமான காரணங்களை தொடர்ந்து ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். முதலாவதாக அதாவது கடல் நீரினுடைய வெப்பத்தன்மை அதிகரிப்பது என்பது கடல்வாழ் உயிரினங்கள் அங்கு வாழ முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு கருத்தாக்கம் நிலவுகிறது. கடல் நீரினுடைய வெப்பத்தன்மை எப்பொழுது அதிகரிக்கும் என்று சொன்னால், அங்கு வெளியேற்றப்படுகிற கடலில் வந்து கலக்கிற தண்ணீர் வெப்பமுடையதாக இருக்கிற போது அதனுடைய வெப்பத்தன்மை என்பது அதிகரிக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படுகிற நீர் என்பது கடலில் கலப்பதால் அதனுடைய விளைவாக திமிங்கலங்கள் கடல் நீருடைய வெப்பத்தன்மை அதிகரித்ததன் காரணமாக இறக்கின்றனவா என்கிற ஐயங்கள் ஒரு புறம் எழுப்பப்படுகின்றன. இன்னொரு புறம் ஒரு முக்கியமான ஒரு ஐயம் எழுப்பப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகள் என்பது பெரிய அளவிற்கு இன்றைக்கு கடல் நீரில் வந்து கலக்கின்றன. அப்படி கலக்கிற போது அது மிகப்பெரிய அளவிற்கு கடல் நீரை மாசடைய வைக்கின்றன. அப்படி மாசடைய செய்கிற போது அதன் காரணமாக இன்றைக்கு பெரிய அளவிற்கு கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றன என்கிற ஒரு கருதுகோளும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் ஒருபோதும் புறந்தள்ளிவிட முடியாது. உண்மையில் கடலில் வந்து கலக்கிற இது போன்ற ஆலை கழிவுகள் அல்லது அணுமின் நிலைய கழிவு நீர் இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் உரிய முறையில் நாம் சோதிக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு பெரிய அளவிற்கான இழப்புகளோ அல்லது ஒரு பெரிய சிக்கல்களோ அல்லது துன்பங்களோ விளைகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் கடலினுடைய சமநிலை குலைவது என்பது, கடல்வாழ் உயிரினங்களுடைய சமநிலை குலைவது என்பது ஒட்டுமொத்த இயற்கை சூழலையுமே பெரிய அளவிற்கு சீரழித்து விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த காரணங்கள் எல்லாம் போக வேறு சில காரணங்களும் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது இன்றைக்கு ஆய்வாளர்கள் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கடலில் செலுத்தப்படுகிற சக்தி வாய்ந்த மீன்பிடி படகுகள் அல்லது பெரிய நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிற மோட்டார் படகுகள், அதிலிருந்து கிளம்பக்கூடிய பெரும் இரைச்சல் என்பது மீன்களுக்கு துன்பம் விளைவித்திருக்கலாம். அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்வார்களே, அத்தகைய ஒரு சப்த மாசு என்பது, ஓசை மாசு என்பது கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கலாம்.
ஏனென்றால் இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் மிக சக்தி வாய்ந்த படகுகளுடன் இன்றைக்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இதன் காரணமாக திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, அதனால் ஒரு அச்சமடைந்து அதனால் கடலில் வசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் இங்கு எழுப்பப்படுகிறது. இந்த இடத்தில் தான் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு விதத்தில் கடல் என்பதும் வனம் போன்றது தான். இன்றைக்கு நாம் வன உயிர்களை பாதுகாப்பதற்காக எப்படி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறோமோ, பல்வேறு விதிமுறைகளை உருவாக்குகிறோமோ, அதே போல் கடலிலும் செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. கடலில் இது போன்ற மிகப்பெரிய ஒரு சமிக்ஞை, அதாவது இத்தனை நூற்றுக்கணக்கான திமிங்கலங்கள் கரை ஒதுங்குகின்றன என்று சொன்னால் ஒன்று இயற்கை சார்ந்த காரணங்கள் இருக்க வேண்டும், அல்லது மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய இடர்பாடுகள் முக்கியமாக இருக்க வேண்டும், சேதாரங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். அரசிற்கு இதில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒரு முறையான ஒரு ஆய்வு, ஒரு விசாரணை இதன் மீது நடத்தப்பட வேண்டும். இந்த விஷயத்தை மூடி மறைக்கக்கூடாது. என்றால் இது இயற்கையாக நிகழ்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது செயற்கையாக உருவாக்கப்படுகிற விஷயமாக இருந்தாலும் சரி, இதில் பெருமளவிற்கு பாதிக்கப்பட போகிறவர்கள் மக்கள் தான். மிகப்பெரிய விளைவுகள் ஏற்பட்டால் அதன் மூலம் துயரத்தை அடையப் போகிறவர்கள் மக்கள் தான் என்கிற அடிப்படையில் திமிங்கலங்களுடைய இறப்பு என்பது முறையாக அணுகப்பட வேண்டும், ஆராயப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வல்லுநர்கள், பிரபலங்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நமக்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம் வாழ்க்கைக்கு சிறந்த பாடமாகவும் அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடையிலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனவள பயிற்சியாளர் திரு ரமேஷ்குமார். மனம் அப்படிங்கிறது என்ன, இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, இது சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் போது நாம் எப்படி ஒரு வெற்றியாளராக ஆக முடியும் அப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மனவள பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். ரொம்ப நன்றி. மனவளம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு மனித வளம் அப்படிங்கிறது தான் எல்லா துறையிலையும் தேவைப்படுது. அப்படின்னும் போது அதில் மனம் அப்படின்ற ஒரு விஷயம் சரியாக இருந்ததுன்னா நம்ம செய்கிற எல்லா வேலைகள்லையுமே அதோட பிரதிபலிப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது சரியாக இல்லாமல் ஒரு இயல்பு நிலையில் இல்லாதனால தான் வாழ்க்கையில் பல விஷயங்கள் கஷ்டங்களுக்கு நம்ம ஆளாகிறோம் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் என்ன, ஏன் ஒருத்தர் சின்ன விஷயங்களுக்கு கூட துவண்டு போகிறாங்க, பயந்து போகிறாங்க, வாழ்க்கையை எதிர்நோக்க முடியாமல் அதே நிலையில் ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே மனம் எவ்வளோ ஒரு முக்கியமான கருவியாக இருக்குது. அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் போது ஒரு வெற்றியாளராக நம்ம எப்படி ஆக முடியுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் அதற்கான விளக்கங்களும் அதற்கான பயிற்சிகளும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி மனம் சார்ந்த விஷயங்களை பற்றி முழுமையாக பேசலாம் சார். ஃபஸ்ட்டு இந்த மனம் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி செயல்படுது, நம்ம இதை ஒரு சரியான பாதையில் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யணும்? மனம் என்பது இந்த மனுஷனுக்கு உடல், உணர்வு, அதை தாண்டிய மனம், கடவுள் வைத்த ஃபைனல் கருவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது சயின்ஸு முறை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம மூளையிலிருந்து வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடு தான் மனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மூளையும் தாண்டி செயல்படக்கூடிய அளவில் மனம் சில சமயம் வேலை செய்கிறது. மனம் சில சமயம் மூளையை தாண்டி வேலை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் நம்ம பார்க்குறோம். திடீரென்று யாரோ ஒருத்தர் ஆற்றுல விழுந்துட்டாருன்னா மனதை தாண்டி ஒருத்தர் காப்பாற்றிடுறார். அவர் திடீர்னு காப்பாற்றுறவர் 10 வயசு பையன், காப்பாற்றப்பட்டவர் 40 வயசு, 80 கிலோ வெயிட், அவர் காப்பாற்றிடுறார். மனம் இப்போ எப்படி மூளையிலிருந்து வருகிறதா அப்படிங்கிறதெல்லாம் இருந்து இந்த கருவி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட கருவி அது ரொம்ப நுணுக்கமான கருவி. கடவுள் ஒவ்வொரு கருவியாக நமக்கு கொடுக்கும்போது, இந்த மனிதனை படைக்கும்போது உடல், உணர்வு, அதை சார்ந்த மனத்தை படைக்கும்போது அபூர்வமாக நுணுக்கமாக ஒரு கருவியாக படைத்தார். இந்த நுணுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகுது, ஒன்று பயந்துடுறோம். இந்த நுணுக்கமான கருவியை உபயோகப்படுத்தும் போது ஒன்று பயப்படுறோம், அப்படி இல்லைன்னா தவறான முறைகளில் பயன்படுத்திடுறோம். இது சாதாரணமாக கத்தி அப்படிங்கிறதோடு உபயோகப்படுத்தலாம். கத்தியை நம்ம உபயோகப்படுத்தும் போது சரியாக உபயோகப்படுத்தணும். அல்லது பயந்து போய் நான் உபயோகப்படுத்தலைன்னா கத்தி வீணாக போயிடும். ஆக நான் மனதை உபயோகப்படுத்த வேண்டும், அதே சமயத்தில் சரியான முறையில் நான் பயன்படுத்த வேண்டும்.
அதுக்காக நான் பயந்துட்டே இருக்கணுமா? ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்னுடைய மனதை பயன்படுத்தி தான் நான் எல்லா காரியங்களையும் நான் செய்கிறேன். அப்படி செய்யும்போது பயந்துட்டேவா ஒரு காரியத்தையும் நான் செய்யணும்? என்ன கத்தி என் கையில் இருக்கும்போது எனக்கு பயம் ஏற்படுகிற மாதிரி இயல்பு நிலையில் நான் எப்படி கொண்டு வருது என்னுடைய மனம்? உபயோகப்படுத்தி பார்த்தால் மனம் இயல்பு நிலையில் வரும். சாதாரணமாக இருக்கக்கூடிய செயலை நான் கத்தியை வெகு தீவிரமாக பிடிக்கும்போது கை நடுங்குகிறது, அதில் கவனம் ஏற்படுகிறது, அது நானே கையை வெட்டி கொள்கிறேன். ஆனால் இயல்பாக சாதாரணமாக இது என்னுடைய கத்தி என்று சொல்லும்போது மிக சாதாரணமாக உபயோகப்படுத்துகிற மாதிரி இது என்னுடைய மனம் என்று நான் சொல்லும்போது மிக சாதாரணமாக உபயோகப்படுத்துகிறேன். இது தெரிந்து கொள்ள வேண்டியது இது என்ன என்று நான் தெரிந்து கொள்வது தான் முக்கியமானது. கண்டிப்பாக சார். இப்போ இதை தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றின ஒரு புரிதல் அவசியம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஒரு பிரச்சனைகள், பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அதிலிருந்து மீண்டு வர முடியல, தப்புன்னு தெரிஞ்சாலும் என்னால் இதிலிருந்து மாற்றிக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளோட மக்கள் இருக்காங்க. இன்னும் இளைஞர்களே அவங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இருந்தும் அந்த நினைப்பு அவங்களுக்கு மனசில் இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு சில ஒரு சூழலில் அவங்க மாட்டுறாங்க. இதுக்கும் மனத்துக்கும் என்ன பிரச்சனை இருக்குது சார்? இப்போ நீங்கள் 2 வார்த்தை கேட்டீங்க. எண்ணம் அப்படின்னு ஒரு வார்த்தையும், ரெண்டாவது எனக்கு பழக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு, எனக்கு பழக்கம் ஆயிடுது அப்படின்னு. பழக்கம் எனக்கு எப்படி ஏற்படலாம்? 2 விதமாக ஏற்படலாம். என்னுடைய பழக்கம் 2. 1, நான் காலங்காலமாக வளரும்போது என் கண்ணால் பார்த்தது, பேசியது, பழகியது, மற்றவர்கள் சொன்னது, கேள்வி கேட்க வேண்டாம் என்று நானே உணர்ந்து கொண்டது. அது சரிதான். என்னுடைய தாய் செய்தது, தந்தை செய்தது, உறவினர்கள் சொல்லியது, என்னுடைய வகுப்பு ஆசிரியர் சொன்னது, மாணவர்கள் சொன்னது, நான் அனுபவப்படாமலேயே நானே உணர்ந்து கொண்டது இது சரி என்று. இது எனக்கு பழக்கமாக உருவாகிறது. 2, நானே அனுபவப்பட்டு இவையெல்லாம் சரி இவையெல்லாம் சரியில்லை என்ற வகையில் என்னுடைய பழக்கம் 2வதாக உருவாகிறது. இந்த 2வதாக உருவாகக்கூடியது தான் எண்ணம், சொல், செயல், என்னுடைய பழக்கம். இப்படி வகையாக ஒன்றும் மிகச் சாதாரணமாக நான் பார்க்கும்போது என்னுடைய பாதிப்பு ஏற்படுகிறதே, அது எந்த விதமான அனுபவமும் இல்லாமல் பாதிப்பு ஏற்படும் போது அது என்னுடைய பர்செப்ஷன், என்னுடைய இயல்பு நிலையை மாற்றிவிடுகிறது. ஸோ நான் 2 விதமாக பழக்கத்தை கொண்டு விடுகிறேன். ஆக நான் கான்ஷியஸ் உணர்வு நிலையில் நான் பார்க்கக்கூடிய செயலும், என்னுடைய கண் பார்வைகளும், என்னுடைய பழக்கம், என்னுடைய மனோபாவங்களும் பழக்கமாக மாறி என்னுடைய இயல்பு நிலையாக மாறிவிடுகிறது. நல்ல பழக்கங்கள் நல்ல இடத்தில் என்னை இட்டு செல்லுகின்றன. என்னை எரியாமல் வரக்கூடிய இந்த கெட்ட பழக்கங்கள் என்னுடைய பாதையை தவறிவிடுகிறது. நான் என்னுடைய இலக்கு நோக்கி தவறாமல் வேற ஒரு பகுதியில் சென்று விடுகிறேன். இதுதான் முக்கியமானது. நிச்சயமா. இந்த மாதிரியான ஒரு நிலையில போறவங்களை மறுபடியும் இயல்பு நிலைக்கு மனதை வளமாக்கிக்கிறதுக்கான ஒரு வழிகள், ஒரு தேடல் அப்படின்ற ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த பழக்கம் அவங்களால விட்டு வெளியில் வர முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை வரணும்னு நான் நினைக்கிறேன், நானும் எல்லார மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அப்படி நினச்சா கூட அவங்களால போக முடியாத அளவுக்கு இந்த சிக்கலில் மாட்டுறாங்களே சார். இப்போ இந்த பழக்கத்திலேருந்து ஒருத்தர் மீண்டு வரணும்னா, மனதை சரிப்படுத்தினா அவங்களால பழைய இயல்பு நிலைக்கு திரும்பி வர முடியுமா? முடியும். சரி, இது அனுபவ ரீதியாக நாங்கள் நடத்தக்கூடிய பயிற்சி திட்டத்தில் சேர்ந்து அவரே சொன்னது. இதை நான் மாறிவிட்டேன் என்று சொன்னார். நாங்கள் ஒரு பயிற்சி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதில் இந்த மனோசக்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக இந்த மாதிரி மாற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு, மாற வேண்டும் என்ற நீங்கள் கேட்ட கேள்வி அது மாதிரி, அவர் மாறணும்னு விரும்புகிறார், அவருடைய குடும்பம் விரும்புகிறது, ஆனால் மாற முடியவில்லை அப்படிங்கிறவங்களுக்கான பயிற்சி இது. மாற வேண்டும் என்ற எண்ணம், முடியவில்லை என்ற பழக்கம், என்னை எரியாமல் அதை நோக்கி செல்லுகிறேன் நான் அப்படிங்கிறவங்களுக்கு சில பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகள் மூலமாக அறிந்து கொண்டால், தான் செய்யக்கூடியது என்ன என்று அறிந்து கொண்டால், அவங்களுக்கு அறிவு இருக்கிறது, தான் செய்வது தவறு என்ற அறிவு இருக்கிறது, ஆனால் என்ன செய்ய முடியல, அந்த பழக்கம் அவங்களை பின்னால் இழுக்கிறது. ஒவ்வொரு தடவையும் பழக்கம் இழுக்கிறது. ஸோ அந்த பழக்கத்தை மாற்றுவது எப்படி, வேற ஒரு பழக்கத்தை அந்த இடத்தில் கொண்டு வைப்பது எப்படி? இந்த பழக்கம் என்பது அறிவியல் பூர்வமாக நமது தலையில் ஒரு பாதையை உருவாக்கி வைக்கிறது.
நமது மூளையில் ஒரு பாதை உருவாக்கிவிட்டது. உருவாக்கப்பட்ட பாதையை அடைப்பது எளிதா அல்லது வேற ஒரு பாதையை உருவாக்குவது எளிதா? இதுதான் எங்களது பயிற்சியின் மூலமாக புதிய பாதையை உருவாக்கி கொடுக்கிறோம். அந்த புதிய பாதையின் வழியாக செல்லும்போது பழைய பாதை தானாகவே அடைபட்டு விடுகிறது. நீ அடைபட வேண்டும் என்ற முயற்சியை செய்ய வேண்டாம். தானாகவே குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர் வேண்டாம் என்று விடக்கூடிய சூழ்நிலையில் அவரே முடிவெடுக்கிறார். அத்தகைய சக்தி நமது மனத்திற்கு நிச்சயமாக உண்டு. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அது இருக்கிறவர்கள் இந்த பயிற்சி மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறலாம். இப்போ ஒன்று இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஒருத்தங்க வந்து தானாக இதுலேருந்து மாறணும், ஆனால் அவங்களால முடியல அப்படின்றவங்களுக்கு. சில பேருக்கு தான் செய்கிறது தவறுனே தெரியாமல் இன்னும் அதுக்குள்ளே விழுந்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும், மாற்றம் ஏற்படும்? இது வந்து எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. எல்லோருக்கும் இருக்கக்கூடியதுன்னா எனக்கும் இருக்கலாம். நான் செய்யக்கூடியதெல்லாம் சரி அப்படின்னு நினைக்கக்கூடியது தான். ஒவ்வொரு மனமும் நம்ம ஃபஸ்ட்டு முதலில் தெரிந்து கொள்வது என்னென்னா, என்னை பாதுகாத்து கொள்வது எப்படி. நீங்கள் பேசும்போதும் செயல்படும் போதும் நான் செயல்படும் போதும் ஒவ்வொரு சமயமும் என்னை பாதுகாத்து கொள்ளுதல், இதுதான் எனக்கு. என்னுடைய மனம் நான் செய்ததை சரியென்றே சொல்லக்கூடியது, அது தவறுன்னே ஒரு காலத்தில். ஏன்னா முதல் என்னை பாதுகாத்தல். அதனால தான் அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், செய்யோ தவறு. அந்த எண்ணம் எப்படி என்னிடம் உருவாகிறது அப்படின்னு ஒரு விவரத்தை நான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய உருவாக்கத்துக்கு காரணம். நான் என்னை பாதுகாத்து கொள்ள செய்யக்கூடிய செயல்களெல்லாம் என்னை தவறான வழிமுறைக்கு கூட இட்டு செல்லக்கூடியது தான் அப்படின்னு செய்யக்கூடிய எண்ணமும், அதை அறிந்து கொண்டால் ஆஹா இத்தனை நாள் தெரியாது போய்விட்டேமே, அதாவது ஒரு புதிய ஒரு அறிவை நான் நோக்கி போகும்போது ஆகா இத்தனை நாள் தெரியாது போயிட்டேன். என்னிடம் வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஆகா இத்தனை நாள் இந்த சின்ன விஷயத்தை தெரிஞ்சிக்காது போயிட்டேன். சின்ன விஷயங்கள், அதாவது இந்த வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. இதை தான் கம்பர் ராமாயணத்தில் முதல் பாடலை அழகிலா விளையாட்டுடையார் அப்படின்னு சொல்லி அவர் விளையாடுகிறார், நாமும் விளையாடுகிறோம். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை விளையாடும்போது சந்தோஷமாக விளையாடுவது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்விகளே எழாது. இந்த கேள்விகள் எழாத போது இவையெல்லாம் சாதாரணமாக நம்மை அறியாமல் விடுபட்டு போய்விடும். இப்போது இயல்பாகவே ஒருத்தருக்கு வந்து நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும், அந்த தன்னை அறிதல்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்வாங்க. அப்படி முடிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியும், ஒரு வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். இந்த தன்னை அறிதல்ன்ற ஒரு விஷயம் என்ன சார்? இப்போ சில பேர் வந்து சொல்கிறாங்க ஒரு 40-45 போது தான் நான் என்ன வேணுன்றது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதை எப்படி நம்ம இளம் வயதிலேயே படிக்கிற காலத்திலேயே ஒரு கெரியர் அப்படின்னு வரும்போதே இந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறத ரீச் பண்ணுறதுக்கு முடியுமா? நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, என்னுடைய இயல்பு நிலை என்ன, தன்னை அறிதல்னா என்னுடைய இயல்பு நிலை என்ன, நான் யார், எதை நோக்கி பிரயாணம் பண்ணுவதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கேன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்குது, ஏதோ ஒரு தொழில் இருக்குது, ஏதோ ஒரு குணம் அமையிறது. இந்த குணம் தொழில் எதை நோக்கி பிரயாணம். இப்போ நான் உங்களை நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணத்தை நான் செய்ய முடியாது, அல்லது நான் செய்யக்கூடியதை வேற ஒருத்தர் செய்யணும்னு அவசியம் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு முன்னுதாரணங்களாக நம்ம புஸ்தகத்தை படிக்கிறோம், ஒரு அறிஞர்களுடைய புஸ்தகம். ஸோ அது மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு 50 வயசு வரும்போது நிச்சயமாக நான் அது இல்லை அப்படின்னு நான் புரிகிறேன். ஆகா நான் அது தவற விட்டுட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக நான் ஒரு தனி நபர், எனக்குன்னு சில குணங்கள் உண்டு. அந்த குணங்கள் நிச்சயமாக உங்களோடு ஒத்துப்போகாது இருக்கலாம். இந்த குணங்கள் என்னை எங்கோ இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அது என்ன? அது வந்து இயல்புலேயே தெரியும். கோபம் உடையவரா, கோபம் இல்லாதவரா, பொறுமையா, பொறுமையின்மையா, அல்லது இவர் நிதானமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடியவரா, இல்லை வேகமாக செய்யக்கூடியவரா, இது மாதிரி நம்மளுடைய குணங்கள் நமக்கு நிச்சயமாக தெரியும். நமக்கு தெரியலனாலும் நம்மளுடைய தாய் தந்தையர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த குணங்கள் தான் என்னை ஏதோ ஒரு வகையில் வேற ஒரு இடத்துக்கு இட்டு செல்லுகிறது.
அது மியூசிக்காக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது எஜுகேஷனாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம். ஆக என்னுடைய குணம், என்னுடைய இயல்பு நிலைதான் வேற ஒரு இடத்துக்கு என்னை இட்டுச் செல்கிறது. அதைத்தான் நான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்லுகிறேன். 10 வயதில் இருக்கக்கூடியதை, நான் அறிந்து கொண்டதை 50 வயசில் செய்யலாம். காலம் மாறுபடும், ஆனால் என்னுடைய செயல்கள் மாறுபடுவதில்லை. நான் வேறு ஒரு துறையில் சென்று விட்டால் என்னை எப்படியோ ஒன்று இழுத்துரும். இந்த துறை இழுத்து விடும் உன்னை, ஏனென்று சொன்னால் உன்னுடைய இயல்பு அது இல்லை. ஆக இதை நான் சிறிய வயதிலேயே என்னை அறிதல் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பயிற்சியின் மூலமாக தெரிந்தவர்களிடம் கேட்டு நிதானமாக பொறுமையாக நான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நான் யார் என்பதை யோகிகள் அறிந்து கொள்ளக்கூடிய முறையில் இல்லை. நான் யார் என்பதை யோகிகள் வேற மாதிரி அறிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வேறுபுறமாக வைத்து கொண்டார்கள். அது இல்லை நம்மளுடைய நோக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எப்படிப்பட்டவன், எந்த துறையை நோக்கி நான் செல்ல முடியும் என்பதை நிச்சயமாக ஒருத்தர் அறிந்து கொள்ள முடியும். அதில் சந்தேகமே இல்லை. ஆக என்ன தேவை? திறந்த மனது, அறிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணமும், இரண்டாவது தகுந்தவர்களை நாடி செல்லக்கூடிய மனநிலையும் வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால் சரியான வாழ்க்கையை செய்யலாம். நிச்சயமா சார். இப்போ மனம் சார்ந்த பயிற்சியெல்லாம் நம்ம பேசும்போது இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். அது இருந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளால செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக வேலை பண்ண முடியல, ஹைலி டிஸ்ட்ராக்டன்ற ஒரு சூழலில் நம்ம இருக்கும். இந்த ஒருநிலைப்படுத்துறது அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி பண்ண முடியும்? இப்போ அந்த கம்பருடைய வாக்குப்படி இந்த தெய்வம் விளையாடுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே விளையாட்டைத்தான் மனிதர்களும் விளையாடுகிறார். மனிதர்களாகிய நாமும் வாழ்க்கை என்ற விளையாட்டை விளையாடுகிறோம். ஆனால் விளையாடும்போது 2 விதமான விளையாட்டை நாம் விளையாடுகிறோம். வெளியில் தெரியக்கூடிய விளையாட்டு, அதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளோடு பேசுவது, ஆஃபீஸ் போவது, அந்த வேலையை இதெல்லாம் வெளி விளையாட்டு. இந்த வெளி விளையாட்டு நடக்கும் போதெல்லாம் என் தலையிலும் ஒரு விளையாட்டு நடக்கிறது. இது எல்லா விளையாட்டுக்கும் அடிப்படையாக தலையில் நான் ஒரு விளையாட்டு விளையாடுகிறேன். அதுதான் என்னுடைய எண்ணங்களாக என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறது. என் தலை என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறது, நானே என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். இது சரியா வருமா, இது வராதா, நான் பண்ணுவது சரியா சரியில்லையா, இதை நான் செய்வது நன்றாக செய்கிறேனா தவறாக செய்கிறேன், இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். உங்களோடு மட்டும் இல்லை, என்னுடைய தலைக்குள்ளும் நான் பேசிக்கொண்டு. இதுதான் மனிதர்கள் செய்யக்கூடியது. ஆக மனிதர்கள் 2 விதமான விளையாட்டை விளையாடுகிறார்கள். உள்ளொன்று, புறம் ஒன்று. இந்த புறம் என்ற விளையாட்டினுடைய ரிசல்ட் எனக்கு கண் முன்னாடி தெரியறது. வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறேனா வெற்றி பெறவில்லையா, எங்கு நான் சரிக்கு விடுகிறேன், எங்கு நான் மேலேறுகிறேன், இவையெல்லாம் என் கண் முன்னாடி தெரிகிறது. ஆனால் இதனுடைய அடிப்படை என் தலையில் நடக்கக்கூடிய விளையாட்டு தான் இது அடிப்படை என்று எனக்கு தெரிவதில்லை. ஆக என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய விளையாட்டை நான் சிறிது நேரம் நிறுத்தினால் நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய மனதை ஒருங்கிணைக்க முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயம். என்னுடைய தலையில் நடக்கக்கூடிய விளையாட்டை நிறுத்துவது எப்படி? நிறுத்தினால் நீங்கள் சொல்லக்கூடிய மன ஒருங்கிணைப்பும் கவனமும் என்னை விட்டு தவறாது. ஆக என்னுடைய விளையாட்டில் கவனம், தலையில் நடக்கக்கூடிய விளையாட்டை நான் மாற்றிவிட்டால் வாழ்க்கையில் புறத்தில் நடக்கக்கூடிய விளையாட்டு இனிமையாக மாறும். இது ஒன்று. இரண்டாவது நம்மளுடைய வாழ்க்கையில் 2 விதமான மனநிலை உள்ள மக்களை பார்க்குறோம். மாறா மனநிலை உள்ள மக்கள், மாறும் மனநிலை உள்ள மக்கள். இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் நீங்கள் பேசியது சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே எனக்கு என்ன வருகிறது? கோபம், வருத்தம். நான் பேசியது சரியில்லைன்னு யாரான ஒருத்தர் சொல்லும்போது உடனே எனக்கு என்ன கோபம் வருகிறது, வருத்தம் வருகிறது. அவரை கண்டு ஒதுங்க ஆரம்பிக்கிறேன் நான். இது ஒரு மனநிலை. 2வது மனநிலை, அவர் சரியில்லை என்று சொன்னது என்னதற்காக இருக்கும் என்று நான் ஆராய்கிறேன் இல்லையா, அது 2வது மனநிலை. ஆக எதுவும் தோல்வி கண்டு கோபப்படுதல், வருத்தப்படுதல்,
ஆகா இது நான் இல்லை, இது எனக்குரியது இல்லை, மேடை பேச்சு எனக்குரியது இல்லை, படிப்பு எனக்குரியது இல்லை, நான் இதை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லக்கூடிய மனநிலை ஒன்று. இது வளரா மனநிலை. இந்த மனநிலை என்னை ஒரு 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 கோட்டுக்கு மேல் என்னை தாண்ட விடாது. வளரும் மனநிலை, நீ சரியாக செய்யவில்லை என்று யாரான ஒருத்தர் சொல்லும்போது நான் என்ன சரியாக செய்யவில்லை என்று ஆராயக்கூடிய மனநிலை மட்டும் எனக்கு இருந்ததென்றால் அந்த கோட்டை தாண்டி என்னால் பிரயாணம் பண்ண முடியும். வாழ்க்கை என்பதே ரெண்டு. ஒன்று உள்ளுக்குள் விளையாடும் விளையாட்டு, ரெண்டாவது வெளியில் விளையாடும் விளையாட்டு. அந்த உள்ளுக்குள் நடக்கக்கூடிய விளையாட்டை நிறுத்த யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், கான்ஷியஸ்னஸ் உருவாகிறது. ரெண்டாவது, நான் வளர வேண்டும் என்று சொன்னால் வளரா மனநிலையை விட வேண்டும், வளரும் மனநிலையை பார்க்க வேண்டும். பார்க்கக்கூடிய பார்வையின் வழியாக என்னுடைய முன்னேற்றம் என்னிடமே வந்து சேருகிறது. நிச்சயமா சார். மனம் ஒருங்கிணைப்பு இவ்வளோ தூரம் அவசியம் அப்படின்னு நம்ம பேசும்போது இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்குமே ஒரு மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் அதிகப்படியாக இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கான பிரச்சனை, அவங்களுக்கான காம்படிஷன் அப்படின்னும் போது அதிகரிச்சுட்டு இருக்கிறதா நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற ஒரு சூழல். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் மனமை நம்ம ஒரு நல்ல ஒரு நிலையில் வச்சுருக்கணும், ஒரு ஆரோக்கியமான நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் இந்த சூழல்லேருந்து மீண்டு வரணும்னா என்ன மாதிரியான ஒரு பயிற்சி எல்லாருக்கும் தேவை? நீங்கள் ரெண்டு சொன்னீங்க, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையும் காம்படிஷன் அப்படிங்கிற வார்த்தையும். நான் எங்கு பார்த்தாலும் ஒரு போட்டி, இங்கே வந்து பேசினாலும் போட்டி, வெளியில் நின்று என்னுடைய வேலைகளை செய்தாலும் யாரோ ஒருத்தரை பார்த்து எனக்கு போட்டியாளராக நினைக்கிறேன். போட்டியாளர் யார்? அவரும் செய்கிறார் அப்படிங்கிறது அவர் என்னுடைய எதிர்ப்பாளராக உருவாகிறார். போட்டியாளர் என்று காம்படிஷன் நீங்கள் சொன்னது என்னாருது? என்னுடைய எதிர்ப்பாளர் அப்படின்னு. உலகம் ஃபுல்லாக என்னுடைய எதிர்ப்பாளராக நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. யாரை பார்த்தாலும் என்னுடைய தொழிலில் இருக்கிறவராகட்டும், பேசுபவராகட்டும், எதை பார்த்தாலும் எனக்கு எதிரடையானவர்கள் அப்படி. இது ஒன்று, காம்படிஷன் அப்படி. ரெண்டாவது, யாரை பார்த்தாலும் அவர்கள் மாதிரி நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். 2 வீடு இருப்பவர்கள், நான் ஒரு வீடு இருக்கிறேன், இன்னும் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற மனநிலை, அவரை நான் எதிரியாக நினைக்கிறேன். ஆக நான் வாழ்க்கையில் காம்படிஷன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தும் போதெல்லாம் என் மனநிலையில் எங்கே தோல்வி உறுகிறேனோ அப்போது என்னுடைய மனநிலையில் என்ன உருவாகிறது? ஸ்ட்ரெஸ் உருவாகிறது, வருத்தம் உருவாகிறது, அழுத்தம் உருவாகிறது. அதற்கு காரணம் யார்? நானே காரணமாக அமைகிறேன். என்னுடைய எண்ணங்களே காரணமாக அமைகிறது. நான் எதை தெரிந்து கொள்ள மறந்துவிட்டேன்? காம்படிஷன் என்ற வார்த்தையினுடைய நோக்கம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள மறந்துவிட்டேன். காம்படிஷன் என்ற வார்த்தையை நான் உன்னோடு போட்டி போட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் சற்றே மாற்றி அந்த காம்படிஷன் இருக்கிறவருடைய திறமையை நான் அடைய வேண்டும் என்று நான் நோக்கும்போது எனக்கு திறமை அதிகமாகிறது, சந்தோஷம் உருவாகிறது. அவர் எனக்கு போட்டியாளராக தெரிவதில்லை, அவர் என்னுடைய பயிற்சியாளராக தெரிகிறார். யார் என்னுடைய எதிரியாக உருவாக வேண்டியவரோ அவரே என்னுடைய நண்பராக உருவாகிறார். ஆக என்னுடைய பார்வைதான், நான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை முழுமையாக உணரும்போது, காம்படிஷன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணரும்போது ஸ்ட்ரெஸ் என்னை விட்டு வெளியேறுகிறது. நான் ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதனாக உருவாகிறேன். ஆக ஸ்ட்ரெஸ் என்பதெல்லாம் வெளியிலிருந்து வருவதல்ல. என்னுடைய கோபமும் வருத்தமும் டிப்ரெஷனும் எங்கிருந்தோ வெளியிலிருந்து வருவதில்லை, நானே உருவாக்கி நானே வைத்திருக்கிறேன். உருவாக்குவது நான், வைத்திருப்பது நான் என்று சொன்னால் வெளியில் விட வேண்டியவரும் நாமே. வேற ஒருத்தர் என்னுடைய டிப்ரெஷனையோ என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸையோ அவர் ஒன்றும் பண்ணிட முடியாது. இந்த உலகம் மாறாது. என்னுடைய தொழில் மாதிரி நான் பேசக்கூடியது மாதிரி கோடிக்கணக்கானவர்கள் பேசலாம். நான் படித்தது மாதிரி கோடிக்கணக்கானவர் இந்த உலகத்தில் இருக்கலாம். என்னை விட உயர்ந்த நிலையில் பல கோடி பேர்கள் இருக்கலாம். அவர்களையெல்லாம் பார்த்து நான் காம்படிஷன் என்ற வார்த்தை எதிரி என்று நினைக்கிறேனோ அன்றே கீழே விழுகிறேன். என்று அவரோட நண்பர்கள் அவர்கள் என்று நினைக்கிறேனோ அன்றே நான் உயர்கிறேன். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பதற்கு இதுவே வழி. நிச்சயமா சார்.
ஒரு மனவள பயிற்சியாளரா இன்னைக்கு மனம் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி செயல்படுது, இதை இயல்பான நிலையில் நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அனுபவங்களுக்கும் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தாமல் இருக்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்குது. எதையுமே நம்மளோட பார்வை தான், பர்செப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை சரியான பார்வையில் பார்க்கும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி அடுத்த நிலைக்கு போக முடியும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்து பெருமை செலுத்திய கலைஞர் டிவிக்கும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகிய உங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதை கவனிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையின் போக்குகளையே நிறைய மாற்றி கொண்டிருக்கிறது. அவற்றில் வரவேற்கத்தக்கனவும் கவனமாக இருக்க வேண்டியனவுமாக 2 பகுதிகள் இருக்கின்றன என்று சொல்லலாம். ஒரு கட்டத்தில், அதாவது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் சின்ன சின்ன ஊர்களில் கூட படிப்பகங்கள் தெருவுக்கு 1-2 இருந்தன. அதில் குறிப்பாக நாம் ஒன்றை வெளிப்படையாக சொல்லலாம். அது திராவிட இயக்கத்தின் வளர்ச்சி போக்கில் உருவானவை. திராவிட இயக்கம் அரசியலில் என்ன செய்தது என்பதை தாண்டி முதலில் சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. அதில் முதல் மாற்றம் நம்மை படிக்க வைத்தது. படிக்க வைத்தது என்று சொன்னால் பள்ளிக்கூடங்களுக்கு போய் கல்லூரிகளுக்கு போய் படிக்க வைத்தது என்பதை தாண்டி பொது நூல்களை, அன்றாட நிகழ்வுகளை, நாளேடுகளை படிக்க வைத்தது என்பது ஒரு முதன்மையான செய்தி. இன்றைக்கு நாளேடுகளை படிக்கிற இளைஞர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. மீண்டும் வீதிக்கு ஒரு படிப்பகம் வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. அந்த வடிவம் மாறி போயிற்று. இப்போது அவரவர் கையில் ஒரு கணிப்பொறியை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் படித்துவிட முடிகிறது. கணிப்பொறியை கூட தேட வேண்டாம். திறன்மிகு தொலைபேசி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லுகிறோமே, அந்த திறன்மிகு தொலைபேசியை வைத்துக்கொண்டே நாம் எல்லாவற்றையும் படித்துவிட முடிகிறது. எந்த வடிவத்தில் படிக்கிறோம் என்பது முக்கியமில்லை, படிக்கிறோமா என்பது முக்கியம். எதை நாம் எப்படி தேடுகிறோம் என்பது முக்கியமில்லை, தேடுகிறோமா என்பது முக்கியம். ஒரு தேடல் வாழ்வில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே அவர்கள் படிப்பகத்துக்கு போய்த்தான் படிக்க வேண்டும் என்கிற சூழல் இல்லை. அன்றைக்கெல்லாம் எல்லா வீடுகளிலும் நாளேடுகள் வந்து விடும் என்கிற நிலை கூட இல்லை. நாளேடுகளை வாங்கி படிக்கிற பழக்கமே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பெருகிற்று. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அருகுகிறது. அதற்கு பதிலாக கணிப்பொறிகள் இன்றைக்கு அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாளேடுகளை தொடர்ந்து படிக்கிற பழக்கம் இளைஞர்களிடத்திலே குறைகிறது. தங்களின் துறை சார்ந்த நூல்களை நிறைய படிக்கிறார்கள். ஆனால் பொது அறிவுக்கு அல்லது சமூக அக்கறையோடு கூடிய பொது நூல்களை படிக்கிற பழக்கம் குறைந்திருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற சமூகம் என்னவாக இருக்கிறது, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை தன்னுடைய அறிவியல் தொழில்நுட்ப பார்வை கொண்டு தேடுகிற அந்த பாங்கு குறைந்து போயிருக்கிறது என்பதை நாம் குறிப்பிடத்தான் வேண்டும். இப்போது அப்படியெல்லாம் படிக்கிற பழக்கம் இளைஞர்களிடம் மட்டுமல்ல, அரசியல் சார்ந்தவர்களிடமும் குறைந்து போயிருக்கிறது என்பதை நாம் வெட்கப்படாமல் ஒப்புக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தம் பற்றிய படிப்புகள், அது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அன்றைக்கு தமிழ்நாட்டில் மேலோங்கி இருந்த சித்தாந்தங்கள் 3. அதன் அடிப்படையில் கட்சிகள் 3. ஒன்று காங்கிரஸ் பேரியக்கம், இன்னொன்று பொதுவுடைமை இயக்கங்கள், 3வது திராவிட இயக்கம். இந்த 3 கட்சிகளுக்கும் 3 விதமான சித்தாந்தங்கள் இருந்தன. அவற்றுக்குள் முரண்களும் இருந்தன. அந்த சித்தாந்தங்களை படிப்பதும் அவை பற்றி விவாதிப்பதும் அன்றைய அரசியலாக இருந்தது என்பது ஒரு ஆரோக்கியமான செய்தி. இன்றைக்கு மிகச்சில கட்சிகளை தவிர, பொதுவுடைமை திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களை தவிர, அந்த இயக்க கொள்கைகள், கோட்பாடு, சித்தாந்தங்களில் ஆர்வமும் நம்பிக்கை உள்ளவர்களும் தவிர அரசியலிலும் கூட இளைஞர்கள் படிப்பது என்பது குறைந்து கொண்டே போகிறது. இது எந்த விளைவை கொண்டு வந்து நிறுத்தும் என்றால், படிப்பு என்பதுதான் உங்களை தனிப்படுத்தி உங்களினுடைய உயர்வினை செறிவினை காட்டும். எதையும் படிக்காமல் பொதுவான சித்தாந்தங்களை பற்றிய விவாதமே இல்லாமல் ஒரு கட்சியில் மட்டுமே தொடர்ந்து உறுப்பினராவது
ஒரு காலகட்டத்திலே இது மாதிரி அதுவும் ஒரு கட்சி, இந்த கட்சியில் இருக்கலாம் அல்லது அந்த கட்சிக்கு போகலாம். எந்த கட்சியில் இருப்பது தனக்கு பயனுடையது என்கிற சிந்தனையை கிளறுமே தவிர எந்த கட்சியின் சித்தாந்தம் தனக்கு பிடித்திருக்கிறது என்கிற கேள்வியே எழாமல் போய்விடும். ஒரு கட்சியினுடைய ஈடுபாடு என்பது அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை ஒட்டி வருவதாக இருக்க வேண்டுமே தவிர இது ஒரு குழு, இது ஒரு அமைப்பு, இது ஒரு இயக்கம், பேரியக்கம், கட்சி, அதனால் இதனுள் இருக்கிறோம் என்று சொன்னால் இதனை விட பெரிய கட்சி வருகிற போது இதனை விட அங்கு வெற்றி வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் என்று தெரிந்தால் இங்கே இருந்து அங்கே போய்விடலாம், அங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்விடலாம் என்கிற எண்ணம் வரும். எனவே கட்சி தாவுதல் என்பதற்கும் இந்த படிப்புக்கும் கூட நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஒரு நடைமுறை சித்தாந்தத்தை ஒட்டியது. சித்தாந்தம் இல்லாத நடைமுறையும் நடைமுறை பயன்பாடுகள் செயல்பாடுகள் இல்லாத சித்தாந்தமும் இரண்டுமே பயன்படாது. எனவே இவையெல்லாம் கட்சி சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்று இல்லை, மற்றவர்களுக்கும் வேண்டுமென்றால் அதில் குறிப்பாக ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். யார் ஒருவரும் ஒரு சித்தாந்தம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கட்சியின் உறுப்பினராக இருக்கிறாரா இல்லையா என்பதில்லை. அவர் வேலை பார்க்கிற துறை கணிப்பொறி துறையாக இருக்கலாம், அல்லது பொறியியல் துறையாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை பற்றிய ஒரு சித்தாந்தம் வேண்டும், வாழ்க்கை பற்றிய சில கோட்பாடுகள் வேண்டும். இந்த அரசியல் சித்தாந்தம் என்பவை நேரடியாக வாழ்க்கையோடு தொடர்புடையவைதான். முதலாளித்துவம் என்பது ஒரு சித்தாந்தம், பொதுவுடைமை என்பது இன்னொரு சித்தாந்தம், மதம் என்பது ஒரு கோட்பாடு, மதத்துக்கு எதிரான பகுத்தறிவு என்பது இன்னொரு கோட்பாடு. இவை அனைத்துமே கோட்பாடுகள் தான். இந்த கோட்பாடுகளை விளங்கி கொள்வதற்கான வழிமுறைகள் வகைகள் மாறியிருக்கலாம். அவை நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தால் வேறு வேறு தடங்களுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அடிப்படை சித்தாந்தம் இதுதானே. எனவே இந்த அடிப்படை சித்தாந்தத்தை விட்டு விலகியதற்கு பிறகு அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கைப்பற்றி கொள்வதால் மட்டும் கூட நாம் நிலை பெற்று விட முடியாது. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எதை பற்றி வேண்டுமானாலும் தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் நமக்கு மிக எளிதாக உதவுகிறது. முன்பெல்லாம் கார்ல் மார்க்ஸ் இந்த வரியை சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் எங்கே எந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் நூலகத்திற்கு போய் நூலகத்தில் இருக்கிற அடுக்குகளில் இருக்கிற பல புத்தகங்களை தேடி களைத்து போய் கடைசியாக கண்டுபிடித்தாலும் கண்டுபிடிக்கலாம், இல்லை என்றால் மறுநாளும் வர வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கு நம் கையில் இருக்கிற தொலைபேசியிலே நம்முடைய தேடுபொறி கூகுள் என்கிற அந்த தேடுபொறியிலே அந்த வரியை தட்டச்சு செய்தால் அது யாரால் எந்த ஆண்டு எந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது வரைக்குமான எல்லா தகவல்களும் வந்து விடுகின்றன. தேடுவது எளிதாக இருக்கிறது, ஆனால் தேடுகிற குணம் மிக அரிதாக ஆகிவிட்டது. இதுதான் ஒரு பெரிய முரண். தேடுவது அன்றைக்கு மிக கடினமாக இருந்தது, ஆனால் தேடல் இருந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு தேடுவது மிக எளிதாக இருக்கிறது, ஆனால் தேடல் அரிதாக ஆகிவிட்டது. அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய தேடல்களுக்கு உதவுவனவாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய சோம்பலுக்கு ஆளாகுவதற்காக அது இருக்கக்கூடாது. வெறும் துறை சார்ந்த அறிவு மட்டுமே போதும் என்று நம்முடைய அடுத்த தலைமுறை இளைஞர்கள் கருதிவிடக்கூடாது. நம்மை காட்டிலும் அறிவு கூர்மையும் ஆற்றலும் உடையவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறையினர் சமூக அக்கறையோடும் பல தேடல்களை சித்தாந்தங்களை தேடுதல் வேண்டும். நம் மனது சீராக இருந்தால்தான் நாம் செய்யும் செயல்கள் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான வழிகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. மனநோய்களும் சட்டமும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். மனிதனுடைய அடிப்படை குணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வரையறைக்குட்பட்டவை தான். ஒரு சமுதாயத்திலே ஒரு மனிதனின் செயல் என்பது சாதாரணமானது அல்லது வித்தியாசமானது என்று பார்க்கும் பொழுது அது அந்த சமுதாயத்தினுடைய கட்டுப்பாடு திட்டங்களுக்குள் உள்ளாகும். ஆக எல்லா நாடுகளுமே மனிதனுடைய செயல்பாடுகளும் ஒரு சட்டத்தின் உட்பட்டதாகவே இருக்கிறது. அவன் தன்னிச்சை போல் எதுவும் செய்துவிட முடியாது. அந்த நாட்டினுடைய சட்டத்தின்படியே அவன் செயல்பட வேண்டும். சட்டத்தின் கண் முன்னால் யார் ஒரு நல்லவனாக இருக்கிறார், யார் கெட்டவனாக இருக்கிறார், யார் ஒருவர் வித்தியாசமானவனாக இருக்கிறார், யார் ஒருவர் மனநலம் படைத்தவர்,
மனநலம் இல்லாதவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, எவர் ஒருவருக்கு தான் செய்கிற செயல் சரியா தவறா என்று நிர்ணயிக்க முடியாமல் தவிக்கிறார்களோ அவர்கள் வித்தியாசப்பட்டவர்கள். தான் செய்கிற செயலே சரியா தவறா என்று செய்ய முடியாமல், கருத முடியாமல் அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ ஒன்றை தன்னிச்சையாக செய்கின்ற, அந்த உணர்ச்சி வேகத்திலே செய்கின்ற ஒரு நிலை அவனை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. பல நேரங்களிலே குற்றம் புரிபவர்கள் எல்லாம் பார்த்தால் அந்த நேரத்திலேயே, அந்த சன நேரத்திலே ஏற்படுகிற அந்த உணர்ச்சி கொந்தளிப்பால் அவர்கள் செய்கிற ஒரு செயலின் விளைப்பாடு தான் அந்த அவர்கள் குற்றம். ஆக சற்றே யோசித்தார்களானால், அந்த யோசிக்கிற நேரம் அவர்களுக்கு கிடைக்குமானால், நான் செய்கிறது சரியா தவறா என்கிற அந்த ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்குமேயானால் பல நேரங்களிலே அவர்கள் குற்றத்தை இழைக்க மாட்டார்கள். ஆனால் அது இல்லாமல் போய்விடுவதால் அந்த குற்றம் இழைக்கப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது, சாதாரண மனிதர்களுக்கே இப்படி இருக்கும் பொழுது, பல நேரங்களிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக முதிர்ந்த மனநோய் உள்ளவர்கள், தீவிரமான மனநோய் உள்ளவர்கள் செய்கிற செயல்களுக்கு அர்த்தம் இருக்காது. அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு யாரும் விளக்கம் கொடுக்க முடியாது. அவர்கள் செய்கிற காரியங்களை யாரும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் செய்கிற காரியங்கள் பல நேரங்களிலே அவர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும், தன்னுடைய சேர்ந்திருக்கிற சமுதாயத்திற்கும் கேடு பயப்பதாக இருக்கிறது. அப்பொழுது அவனை அந்த சமுதாயத்திலிருந்து பிரித்து அவனுக்கு சரியான சிகிச்சை கொடுக்க வேண்டியது இந்த சட்டத்தின் பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் சுய நினைவற்று ஏதோ சித்தம்போக்கு சிவம்போக்கு என்று செயல்படுவானால், அவனுடைய காரியங்களினால் மற்றவர்களுடைய காரியங்கள் கெட்டுப்போகுமானால், அவனுடைய நலம் கெட்ட நிலையினால் மற்றவர்களுடைய நலம் பாதிக்கப்படுமானால் நிச்சயமாக அவன் மனநோயாளியாக கருதப்படுவான். அவனுக்கு உரிய சிகிச்சை தர வேண்டியது அந்தந்த நாட்டினுடைய கடமை. இதற்கென்றே ஒவ்வொரு நாட்டிலும் தனித்தனி சட்டங்கள் இருக்கிறது. இந்திய நாட்டை பொறுத்தவரை இப்பொழுது இந்தியன் மென்டல் ஹெல்த் ஆக்ட் என்று சொல்வார்கள். இந்திய மனநலச் சட்டம் 1987 என்பது தான் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாகும். இந்த சட்டத்தின்படி மிக முக்கியமான ஒன்று, மனநோயாளிகளுடைய மனித உரிமை மதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உரிமை காப்பாற்றப்பட வேண்டும். மனநோயாளிகள் என்பதற்காக எவரும் அவரை தூக்கி எறிந்து விட முடியாது, அவர்களுடைய உரிமையை பறித்து விட முடியாது. அவர்களும் ஒரு மனிதர்களே. நேற்று அவர்கள் நன்றாக இருந்தார்கள், இன்றைக்கு அவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள், மனநோயாளியாக இருக்கிறார்கள். நாளைக்கு அவர்களும் ஒரு சாதாரண மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் என்கிற எண்ணத்தோடு அவர்களுக்கு இன்றைக்கு அவன் தற்காலிகமாக ஒரு நோயாளியாக, மனநோயாளியாக இருந்தாலும், மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் அவனுக்கு உண்டான உரிமைகளையும் அவனுக்கு உண்டான பொறுப்புகளையும் கொடுத்தே ஆக வேண்டும். அதை பறிப்பது என்பது சட்டத்தின்பால் செல்லாத ஒன்று. அதே நேரத்திலே தீவிரமான மனநோயுடையவர்கள் சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத காரணங்களால் தன்னால் முடிவெடுக்க முடியாத நேரத்திலே அவர்களுக்காக மற்றவர்கள் முடிவெடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தையும் நம்முடைய சட்டம் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறது. உதாரணமாக பார்த்தால், ஒரு தீவிரமான மனநோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒருவன் உயில் எழுதி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறான், அல்லது யாருக்கோ கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால், அந்த உயில் எழுதும்போது அவனுடைய மனநிலை சரியில்லாதாக இருந்தால் அவன் எழுதிய அந்த உயில் அல்லது வில் என்று சொல்வார்களே, அது செல்லாததாகிவிடும். இப்படி இந்த சிவில் ரைட்ஸ் என்று சொல்வார்கள், இந்த மாதிரி ஒரு சிவில் உரிமைகள் எல்லாமே இந்த சட்டத்தின்படி தான் செல்லும். ஒருவன் திருமணம் பண்ணிக்கொள்ளும் பொழுது அவன் மனநிலை சரியில்லாதவனாக இருந்தால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. ஒருவன் ஒரு கோர்ட்டிலே சாட்சி சொல்லும் பொழுது அவனுடைய மனநிலை சரியில்லாது என்று நிரூபிக்கப்பட்டால் அவனுடைய சாட்சி அங்கே எடுபடாது. அதேபோல் ஒருவனுடைய மனநிலை சரியில்லை, ஆனாலும் அவன் இந்த தேர்தலிலே நிற்கிறான் என்று சொன்னால் அந்த தேர்தலிலே அவன் ஒரு அபேட்சகராக நிற்க முடியாது, அது செல்லாது. அதேபோல் ஒருவன் மனநிலை சரியில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு வாக்களிக்கவே உரிமை கிடையாது. ஆக இப்படி பார்த்தால் பலவிதமான உரிமைகள் அவரிடமிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்பொழுது சரியாகி விடுகிறார்களோ அப்பொழுது அந்த உரிமை மீண்டும் அவர்களுக்கு புதுப்பிக்கப்படுகிறது. இதைப் போலவே கிரிமினல் சட்டங்களும் இருக்கிறது. எந்த ஒருவன் மிகுந்த அதிக வேகமுள்ள மனநோயினால்
முற்றிய மனநோயினால் பாதிக்கப்பட்டு குற்றங்கள் இழைக்கிறானோ அவன் அந்த நேரத்திலே குற்றம் இருக்கிற நேரத்திலே மனநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவன் இழைத்த குற்றத்திற்கு அவனுக்கு தண்டனை மற்றவர்களுக்கு போல் கொடுக்க முடியாது. அவன் அந்த குற்றத்திலிருந்து விடுபடுகிறான். ஈவன்தோ அவன் குற்றம் புரிந்தவன் என்று நிர்ணயிக்கப்பட்டாலும் அவன் தான் செய்தது தவறு அல்லது சரி என்று தெரியாத நிலையிலே அவன் செய்த காரணத்தினால் அவன் குற்றத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து அவன் தப்பித்து விடுகிறான். இதுதான் கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். அந்த குற்றத்திற்கு அவன் காரணமாக இருந்தாலும் அவன் மனநல பாதிக்கப்பட்டதால் அவனுக்கு தண்டனை கிடையாது அல்லது குறைவான தண்டனை. யார் ஒருவர் 16 வயதுக்கு கீழே இருக்கிறார்களோ 18 வயதுக்கு கீழே இருக்கிறார்களோ அவர்கள் மனம் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி செய்தால் அது செல்லுபடியாகாது. யார் ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த திருமணம் நடக்கிற நேரத்திலே மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மனம் செல்லாது. அல்லது பின்னாளிலே அவர்கள் மனம் புரிந்த பிறகு அவருடைய வாழ்க்கையிலே மனநோயினால் தீவிரமாக பாதிக்கப்பட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை அவர்கள் நடைப்படுத்த முடியாமல் சாதாரணமாக ஒரு கணவன் அல்லது மனைவி என்கிற அவர்களுடைய தகுதியை நிர்ணயிக்க முடியாமல் அவர்கள் தங்கள் கடமையை செய்ய முடியாமல் போகிற நிலைக்கு வந்தால் அவர்களிடமிருந்து அவருடைய துணைவியாருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த அவர்கள் சட்டப்படி விவாகரத்து கோரி விண்ணப்பிக்கலாம். ஆக இந்த மனநோய் இருப்பதாலேயே பல நேரங்களிலே சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. சில நேரங்களிலே சட்டம் அவர்களுடைய உரிமையை கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. பல நேரங்களிலே இந்த மனநோயாளிகளுடைய உரிமைகளையும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்க இந்த சட்டத்திலே நிறைய இடம் இருக்கிறது. ஆக சட்டமும் மனநோய்களும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையன. மனநோயாளிகளை பாதுகாப்பது சட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.